அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி திருவிழாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்குரிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் சுத்தபத்தமாக இருக்க முடியல அப்படின்னாலோ, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர பிரச்சனையாக இருந்தாலோ, பிறப்பு இறப்பு தீட்டு இது போன்ற விஷயங்களை நீங்கள் இருந்தாலோ இந்த கந்தசஷ்டி விரத வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு ஆளாவீங்க. அப்படிப்பட்டவங்க சூரசம்ஹார நாளன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் இந்த எளிமையான பரிகாரத்தை எந்தவித மத வேறுபாடுமின்றி யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமான மனசார நம்பி செய்ய வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் இந்த பரிகாரத்தில் குறிப்பிடத்தக்கது. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியலை, சூரசம்ஹார நாளில் விரதம் இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படாமல் முருகப்பெருமான முழு மனசோடு நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு அவங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே கந்தசஷ்டி திருவிழா தொடங்கின நாள்லேருந்து தொடர்ச்சியாக 6 நாட்கள் விரதம் இருந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் நடைபெற்ற பிறகு வீட்டில் பூஜை செஞ்சு விரதத்தை நிறைவு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிலர் சூரசம்ஹார நாள் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு முருகனுடைய அருளால் அவங்க வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது தான் முற்றிலுமான உண்மை. ஒரு சிலரால் இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் முருகப்பெருமான் கிட்ட மனசார வேண்டின வரத்தை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை சூரசம்ஹார நாள் அன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பிரியாணி இலையும் சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா, ஸ்கெட்சு, மார்க்கர் இது போன்ற ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை வீட்டில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம். சுத்தமான ஒரு பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. லேசாக கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அதில் எந்தவித தவறுமே கிடையாது. இப்போது சிவப்பு நிற பேனாவை எடுத்து அந்த பிரியாணி இலையில் முருகப்பெருமானுடைய நட்சத்திர கோலத்தை நீங்கள் போடணும். அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் ஓம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அந்த நட்சத்திரத்தை சுற்றி சரவண பவ அப்படின்னு நீங்கள் எழுதணும். இப்படி நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை ஒரே ஒரு வார்த்தையில் 6 முறை நீங்கள் எழுதணும். நேர்மறையான வார்த்தையை மட்டுமே நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் எழுதணும். பணம் வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு பணம் வேணுமோ அந்த தொகையை நீங்கள் எழுதலாம். திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருமணம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். வேலை கிடைக்கணும் அப்படின்றது உங்கள் வேண்டுதலாக இருக்கிற பட்சத்தில் வேலை அப்படின்னு நீங்கள் எழுதலாம். நோய்கள் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு நீங்கள் எழுதலாம். குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றது உங்கள் வேண்டுதலாக இருந்துச்சுன்னா படிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எழுதலாம். இப்படி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை ஒரே வார்த்தையில் நேர்மறையான வார்த்தையை பயன்படுத்தி அந்த பிரியாணி இலையினுடைய முன்புறமோ அப்படி இல்லைன்னா பின்புறமோ 6 முறை நீங்கள் எழுதணும். இப்படி எழுதி முடிச்சுட்டு இதை உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. பர்ஸில் எந்தவித தேவையற்ற பொருட்களும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்று குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அது வரைக்கும் இந்த பிரியாணி இலை உங்களுடைய பர்ஸிலேயே இருக்கட்டும். பர்சனை வச்சு இல்லை பேக் இருக்குது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கூடவே அதை நீங்கள் முக்கியமான பொருட்கள்லாம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அந்த பிரியாணி இலையை நீங்கள் வச்சிடலாம். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இதை நீங்கள் எரித்து அதோட சாம்பலை நீங்கள் தண்ணீரில் கரைச்சிடணும்.
பிரியாணி இலையை பயன்படுத்தி பல தாந்திரீக பரிகாரங்கள் செய்யப்படுது. அதில் ஒன்றா திகழக்கூடிய இந்த பரிகாரத்தை முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு செய்கிறவங்களுக்கு அவங்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.